கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பெலன், அவருடைய கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus, for your love to me. Thank you, Jesus, for your grace so free. I lift my voice to praise your name. Praise again and again. You are everything. You are my Lord. Thank you, Jesus, for your love to me. Thank you, Jesus, for your grace so free. I lift my voice to praise your name. Praise again and again. You are everything. You are my Lord. நன்றி இயேசுவே, உம் அன்பிற்கே. நன்றி இயேசுவே, உம் கிருபைக்கே. என் துணியாலும் உம்மை வாழ்த்துவேன். உம் நாமம் வாழ்த்துவேன். எல்லாம் நீரே. என் ஆண்டவா, எல்லாம் நீரே. என் ஆண்டவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை எங்களிலே நீர் நிறைவேற்றுவீராக. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை, 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 கிருபை. ஹல்லேலூயா. Thank you, Lord, for your love. Hallelujah, hallelujah. உம்முடைய அன்பினால் எங்களை நீர் நிரப்புவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் இயேசுவே உம் திவ்ய அன்பை என்ற பாடலை பாடுவோம். என் இயேசுவே உம் திவ்ய அன்பை நான் என்றும் பாடிடுவேன். ஒப்பற்றதாம் கல்வாரி அன்பை என்றென்றும் பாடிடுவேன். பாடிடுவேன், நான் பாடிடுவேன். உம் அன்பை நினைந்தே பாடிடுவேன். பாடிடுவேன், நான் பாடிடுவேன். என்றென்றும் பாடிடுவேன்.
இந்த உலக தோற்றம் முன்பே எந்தனை தெரிந்தெடுத்தீ அந்த மேலான தூய அன்பை என்றென்றும் பாடிடுவே இந்த உலக தோற்றம் முன்பே எந்தனை தெரிந்தெடுத்தீ அந்த மேலான தூய அன்பை என்றென்றும் பாடிடுவே பாடிடுவே நான் பாடிடுவே உம் அன்பை நினைந்தே பாடிடுவே பாடிடுவே நான் பாடிடுவே என்றென்றும் பாடிடுவே உம் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் ஈடற்றதே மாசற்ற தூய தேவ அன்பை நான் என்றும் பாடிடுவே உம் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் ஈடற்றதே மாசற்ற தூய தேவ அன்பை நான் என்றும் பாடிடுவே பாடிடுவே நான் பாடிடுவே உம் அன்பை நினைந்தே பாடிடுவே பாடிடுவே நான் பாடிடுவே என்றென்றும் பாடிடுவே கானக பாதை நான் செல்கையில் காப்பீரும் கண்மணி மாபெரிதான உந்தன் நன்மை போற்றியே பாடிடுவே கானக பாதை நான் செல்கையில் காப்பீரும் கண்மணி மாபெரிதான உந்தன் நன்மை போற்றியே பாடிடுவே பாடிடுவே நான் பாடிடுவே உம் அன்பை நினைந்தே பாடிடுவே பாடிடுவே நான் பாடிடுவே என்றென்றும் பாடிடுவே என் இயேசுவே என் நண்பரே உன்முகம் கண்டிடவே உம் நேசத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்றென்றும் வாஞ்சிக்கிறேன் என் இயேசுவே என் நண்பரே உன்முகம் கண்டிடவே உம் நேசத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்றென்றும் வாஞ்சிக்கிறேன் பாடிடுவே நான் பாடிடுவே உம் அன்பை நினைந்தே பாடிடுவே பாடிடுவே நான் பாடிடுவே என்றென்றும் பாடிடுவே விண்மீதிலே நீர் வரும் நாள் உம்மை நான் சந்திக்கவே
விண்மன்னனே உம் கிருபை எந்தனுக்கு இந்திடுமே. விண்மீதிலே நீர் வரும் நாள் உம்மை நான் சந்திக்கவே. விண்மன்னனே உம் கிருபை எந்தனுக்கு இந்திடுமே. பாடிடுவேன் நான் பாடிடுவேன் உம் அன்பை நினைந்தே பாடிடுவேன். பாடிடுவேன் நான் பாடிடுவேன் என்றென்றும் பாடிடுவேன். ஹல்லேலூயா. இயேசுவுடைய அன்பை நாம் பாடிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அதிசயம், அவருடைய சிநேகம் அதிசயமான சிநேகம். ஹல்லேலூயா. அதிசயமே இயேசுவின் சிநேகம், ஆனந்தமே ஆதின் தியானம். ஆழமகலம் நீளம் உயரம், ஆழமகலம் நீளம் உயரம் அறிந்திடலாமோ இப்பூவில் அறிந்திடலாமோ. ஆயன் மணாளாவும் அன்பினாலே, ஆயன் மணாளா உம் அன்பினாலே நிறையுதே என் உள்ளம் இந்நேரம். நிறையுதே என் உள்ளம் இந்நேரம். மறந்து உம்மை தூரமாய் அகன்று அலைந்த என்னை மார்பதில் அணைத்தீர். அலைந்த என்னை மார்பதில் அணைத்தீர். மகத்துவமேவும் நாமத்திற்கு, மகத்துவமேவும் நாமத்திற்கு என்றும் என்றைக்கும் இப்பூவில் இன்றும் என்றைக்கும். ஆயன் மணாளா உம் அன்பினாலே, ஆயன் மணாளா உம் அன்பினாலே நிறையுதே என் உள்ளம் இந்நேரம். நிறையுதே என் உள்ளம் இந்நேரம். பாவம் நிறைந்த பாதகன் என்னை பாவம் நீக்கி பரகதி சேர்த்த. பாவம் நீக்கி பரகதி சேர்த்த பாதகன் போல் பாரில் வந்தீர். பாதகன் போல் பாரில் வந்தீர். பாதம் பணிவேன் நான் என் தேவா, பாதம் பணிவேன் நான். ஆயன் மணாளா உம் அன்பினாலே, ஆயன் மணாளா உம் அன்பினாலே நிறையுதே என் உள்ளம் இந்நேரம். நிறையுதே என் உள்ளம் இந்நேரம். மறந்தாலும் ஒரு தாயும் தன் மகனை மறப்பதில்லை ஒரு நாளும் நீரென்னை. மறப்பதில்லை ஒரு நாளும் நீரென்னை. வரைந்தீரேவும் உள்ளங்கையில், வரைந்தீரேவும் உள்ளங்கையில் வாக்கு மாறாத மகேசன்
இப்பூவில் அறிந்திடலாமோ? ஆயன் மணாளோவும் அன்பினாலே, ஆயன் மணாளோவும் அன்பினாலே நிறையுதே என் உள்ளம் இந்நேரம், நிறையுதே என் உள்ளம் இந்நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பினால் நாம் நிரப்பப்படும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவரோடு இன்னும் ஹல்லேலூயா அவருடைய பாதையிலே நாம் சந்தோஷமாக ஹல்லேலூயா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஹல்லேலூயா சந்தோஷத்தோடே என்னுடைய ஓட்டத்தை நான் தொடர என்று சொல்லுகிறது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிருபை தருவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்பதை அறிந்து கொள்ள, ஆண்டவரை அறிவிக்கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகர் விசாரிப்பார் இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தரே நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஊழியர்கள் வீடுகளிலே போய் விசாரிக்க முடியாமல் லாக்டவுன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது அந்த ஊழியங்கள் எல்லாம் தடைப்பட்டிருந்தது. இருந்தாலும் கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லா நாளும் எல்லா ஊழியர்களும் விசாரிக்க முடியாது வீடுகளிலே. கர்த்தர் நம்மை நிமிடந்தோறும் விசாரிக்கிறார் என்று சொல்லி யோபுல நம்ம வாசிக்கிறோம். நிமிஷந்தோறும் என்னை விசாரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பாடலை பாடலாம். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால். ஆமென், க்ளோரி. பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால் எந்தன் கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேன் நான். எந்தன் கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேன் நான். கர்த்தர் என்னை விசாரிப்பவர். சொல்லுங்கள். கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். எந்த தலையில் உள்ள மயிரெல்லாம் உன்னதரை எண்ணி வைத்துள்ளார். அவரின் உத்தரவில்லாதொன்றும் கீழே விழாதென்று அறிவேன் நான். அவரின் உத்தரவில்லாதொன்றும் கீழே விழாதென்று அறிவேன் நான். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான்
செய்வார். எந்த கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. எந்த கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி, வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி, வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் தமது ஐஸ்வர்யத்தினால் எந்த கூரைகளை எல்லாமே, தேவன் தமது ஐஸ்வர்யத்தினால் எந்த கூரைகளை எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே. கவலை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே. கவலை கர்த்தர் என்னை விசாரிப்பவர். Thank you Lord. கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஹல்லேலூயா உங்களை விசாரிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அற்புதங்கள் நடக்கும், புது வழிகளும் திறக்கும். ஹல்லேலூயா. பாடலாமா? இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு இந்த பாடலை நீங்கள் பாடுங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாம் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாம் உன் சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால்
உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்துரு கோட்டை வீழும். நீ செபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை வீழும். நீ செபித்தது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். மூடிய கதவு திறக்கும். முன்னேற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும். முன்னேற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துக்கத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வீக ஆறுதலை நீர் கட்டளையிடுவீராக. அநேகர் வேலை இழந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலைகளை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. வியாதியாக ஆண்டவரே பலவீனத்தோடு மருத்துவமனைகளில் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. In tenderness he sought me, weary and sick with sin, and on his shoulders brought me back to his fold again. While angels in his presence sang until the courts of heaven rang. Oh, the love that sought me. Oh, the blood that bought me. Oh, the grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. He washed the bleeding sin wounds and poured in oil and wine. He whispered to assure me, I found thee, thou art mine. I never heard a sweeter voice. It made my aching heart rejoice. Oh, the love that sought me. Oh, the blood that
shed. A mocking crown so thorny was placed upon his head. I wonder what he saw in me to suffer such deep agony. Oh, the love that sought me. Oh, the blood that bought me. Oh, the grace that brought me to the fold, Jesus. Wondrous grace that brought me to the fold. I'm sitting in His presence, the sunshine of His face, while with adoring wonder His blessings I retrace. It seems as if eternal days are far too short to sound His praise. Oh, the love that sought me. Oh, the blood that bought me. Oh, the grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. So while the hours are passing, all now is perfect rest. I'm waiting for the morning, the brightest and the best, when He will call me to His side to be with Him, His spotless bride. Oh, the love that sought me. Oh, the blood that bought me. Oh, the grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுவின் அன்பு நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தது. ஹalleluya, ஹalleluya. இயேசு நம்மை ரட்சித்தார். ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹalleluya. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹalleluya. முடிவு பரியந்தம் இந்த அழைத்த அழைப்பிலே ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஹalleluya, 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 ஹalleluya. தேவன் எழுந்தருளுவார். ஹalleluya. Let God arise, let His enemies be scattered. ஹalleluya. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளுவாராக. சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசிகளின் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பயத்தில் இருக்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே. அந்த பயத்திற்கு கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னென்ன பயங்களினாலும் உடைய பிள்ளைகள் ஒருவேளை பிடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த பயங்களுக்கு எல்லா பயத்துக்கும் விலக்கி பாதுகாத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் உம்மை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்களை திறந்தருளும்படி செபிக்கிறோம். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வெள்ளை உடைய வசனத்தை தியானிக்கிற இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மதியிலே நீர் பிரசன்னராய் இரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thou shall meditate
on a day and night. Hallelujah. இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறபடி. ஹalleluya. Then thou shalt have good success. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய வசனத்தை எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க ஆண்டவரே, வசனத்தை நாங்கள் படிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக நீங்கள் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை செய்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நாளில் இந்த செய்திக்கு தலைப்பாக பேசும் ஆவியானவர், Holy Spirit speaks. That is the title of today's message. Holy Spirit speaks. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் பேசுகிறவர். ஹalleluya. பேசும் ஆவியானவர். ஓகே. ஜான் 16:7. யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். Bible says it is expedient for you that I go away. இந்த வார்த்தைகளை இயேசு சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். எக்ஸ்பீடியன்ட் மீன்ஸ் பெனிஃபிஷியல். அதான் நம்ம வாசித்தோம், பிரயோஜனமாக இருக்கும். இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகிறது நமக்கு, அதாவது சீஷர்களிடத்தில் சொல்லும்போது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் சீஷர்கள் இயேசு கூடவே இருந்ததுனால திடீர்னு இப்போ இயேசு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. ஆனால் இயேசு பாருங்க, அவர் நான் போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு சொன்னார். I will not leave you comfortless, I will come to you என்று சொல்லி இயேசு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக இங்கே சொல்கிறாரு, நான் போகிறேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். தேற்றரவாளன் இங்கே பாருங்கள், அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். I will send the comforter to you. இந்த கம்ஃபர்டர் அவருக்கு பேராக்ளீட் என்று சொல்லி அந்த பார்க்கிறோம். பேராக்ளீட்னா கம்ஃபர்டர். The meaning of a comforter or paraclete is another helper to be with you always. நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா? அப்படி பேராக்ளீட் என்று சொல்லும்போது கம்ஃபர்டர். எல்லா நேரமும் நம்மளுக்கு எல்லாரும் ஒத்தாசை செய்ய முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டராக, நமக்கு ஹெல்ப்பராக நம்மோடு கூட, அதனால தான் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு என்று சொல்லி இயேசு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். பால் யோங்கிச்சோ அவரை குறித்து ஹோல் வேர்ல்ட் நோஸ் அபவுட் ஹிம். ரீசன்ட்லி கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவர் இருக்கும்படியாக அவர் சென்று விட்டார். ஆரம்ப நாட்களிலே அவருடைய சாட்சி எனக்கு ரொம்ப கவர்ந்தது. ஹவு ஹி லிவ் வித் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம அப்படிப்பட்ட பரிசுத்தவானுடைய வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு செய்த கர்த்தர் நமக்கும் செய்வார். இந்த விசுவாசத்தை அதனால்தான் அந்த பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நம்ம உற்று நோக்க வேண்டும். அவங்க சாட்சியை பார்த்து அந்த சாட்சிகளிலே சில காரியங்கள், அதாவது இயேசு தான் நமக்கு ஃபுல் ரோல் மாடல், ஜீசஸ் தான். ஆனால் சில லெசன்ஸ் we can learn certain lessons from the saints or the pastors. அவங்கக்கிட்டேருந்து நம்ம சில காரியங்களே நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவர் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ப்ரெசன்ஸை
அந்த பிரசன்ஸோடு தான் அவர் வாழவே செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் பரிசுத்த ஆவியானோட துணையோடு ஒரு பெரிய தேவனுடைய ராஜ்யத்திற்காக பெரிய கிரியைகளை அவர் செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு கிருபை கொடுத்த தேவன் நமக்கும் கிருபை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை பாஸ்டர்ஸ் மத்தியில் கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஜீசஸ் ஹேட் பீன் அ கவுன்சிலர், அ கைட், அ ஃப்ரெண்ட் வைல் ஹி வாஸ் வித் தெம். ஏன் இயேசு போக போறாருன்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா, இயேசு எல்லாமே கிளியர் கட்டாக அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கொண்டிருந்தார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்ட, அதுவும் தண்ணீர் கூட சுமந்து வருகிற ஒருவரை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அதே மாதிரி 2 அந்த சந்திக்கு நடுவில் அந்த இடத்துல ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கும், அதை போய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னார். அது மாதிரி கிளியர் கட் டைரக்ஷன்ஸோட அவர் வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி நடத்தினதுனால இப்போ அவர் இல்லை அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஐயோ இயேசு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், ஐ வில் கிவ் யூ அனதர் கம்ஃபர்ட்டர், ஐ வில் கிவ் யூ த கம்ஃபர்ட்டர், அனதர் ஹெல்ப்பர். இந்த கம்ஃபர்ட்டர், தேற்றரவாளன் என்கிற வார்த்தை வேதத்தில் சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கலாம். ஜான் 14:16, யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு எவ்வளோ, இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு நமக்கு புரியும். அவர் சொல்கிறாரு, நான் போயிட்டு உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி இயேசு சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா தேற்றரவாளன் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. 26:14-26 ஆல்சோ யூ ரீட், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜான் 15:26 இங்கே பார்த்தீங்கன்னா, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது யோவான் 16:7, நான் உங்களுக்கு, இந்த வசனம் ஏற்கனவே நம்ம வாசித்தோம். அப்போது ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் இட் இஸ் ரிட்டன் அபவுட் த கம்ஃபர்ட்டர். Now today we are going to see that Holy Spirit is a person and he speaks. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை நம்ம தெளிவாக கேட்கும்படியாக, அதை உறுதிப்படுத்தி கொள்ளும்படியாக நம்ம காத்திருந்து செயல்படுவது நமக்கு நல்லது. நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா அநேக சத்தங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால எது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம், அந்த ஒரு பழைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கூட அந்த ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் சொல்வார், இந்த வழியாக போகாத, நீ இங்கே தண்ணி கூட குடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவர் கரெக்டாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கர்த்தர் எனக்கு சொன்னாருன்னு உடனே, இப்போ இவர்கிட்டக்க ஒன்று சொல்லி அனுப்பும்பொழுது கர்த்தர் என்கிட்ட சொன்னார்னு இன்னொருத்தர் சொல்லும்போது இவர் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் போய் அங்கே போய் சாப்பிட்டுடுறாரு. சாப்பிட்டுட்டு போகும்போது போகிற வழியிலே சிங்கம் அவரை அடித்து போட்டுரும். பட் இட் வில் நாட் ஸ்வாலோ த பாடி, அந்த டெட் பாடி அங்கே தான் இருக்கும். இதை கேட்டுட்டு அந்த கிழவனான தீர்க்கதரிசி அப்புறமா போய் அவர் அந்த இன்னொரு அந்த கர்த்தருடைய சொல் கேளாத அந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அது மாதிரி கர்த்தர் நம்மோட பேசினதில் கரெக்டாக அதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த காரியத்திலே நம்ம ஒரு தெளிவை நம்ம பெற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. அதனால் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும். உதாரணமாக 2 இடங்களிலே ஆவியானவர் என்ன பேசினார் என்பது பார்க்க போகிறோம். 2 இடம் தான் பார்க்க போகிறோம். Acts 8 and
29. அப்போஸ்தலர் 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். சரிங்களா? ரெண்டாவது அப்போஸ்தலர் 10:19. ஆக்ட்ஸ் 10 and verse 19. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். 20th verse also. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஓகே, 2 இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்கள்ல இருக்கான்னு தெரியல. இதை தான் நான் பார்க்கறது, எனக்கு இது 2 தான் கிடைச்சிது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, ஹீ இஸ் அ பர்சன் அண்ட் ஹீ ஸ்பீக்ஸ். அப்போஸ்தலருடைய காலங்களில் அவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் God has spoken to his disciples. First he spoke to Philip, then he spoke to Peter. சரிங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறவராக இருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே நம்ம அந்த எத்தியோப்பிய மந்திரியுடைய ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். Today we are going to see some of the characters of Philip. பிலிப்பு சமாரியாவில் பயங்கர அற்புத அடையாளங்கள்லாம் பயங்கரமாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 8வது அதிகாரத்தில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது வசனம் 8:5. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். 8வது வசனம். இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்ம we will go step by step. Okay, what are the characters of Philip? 5 points I would like to stress. First, I would like to tell the first 5 points. He was in fellowship with the Spirit. First thing of Philip, what we see here about his character is he was in fellowship with the Holy Spirit. Second, he was obedient. Third, he was ready to do his work instead of waiting for an invitation. Fourth, he was skillful. Fifth, he was practical. இந்த 5 காரியங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். He was in full fellowship with the Holy Spirit, living in the atmosphere of divine companionship. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ரெல்மிலேயே அவன் என்ன பண்ணான், இந்த பிலிப் என்பவன் வாழ்ந்து கொண்டிருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஆவியானவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அந்த அந்த சத்தத்தை கேட்டு அதில் பழக்கப்படும் பொழுது ஆவியானுடைய சத்தம் அவனுக்கு தெளிவாக கேட்கிறது. அவன் அந்த சமூகத்தில் இருந்ததுனால தான் அவரால் பிலிப் என்பவரால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் என்ன கேட்டார்னா, அந்த 8:29 அந்த வசனம்தான். ஆவியானவர் சொல்றத அவர் கேட்கிறாரு. நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவரால் நம்மளை கைட் பண்ண முடியாது. நம்ம முற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். செகண்ட், ஹி வாஸ் ஒபீடியன்ட். அவரோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் படித்தோம் இல்லையா, 8வது அதிகாரம் அந்த 5, 6, 7 பார்த்தீங்கன்னா அவர் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். அதிசயங்கள் அடையாளங்கள்லாம் நடக்கப்படுகிறது. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவர் 26வது வசனத்தில், பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். இங்கே வனாந்திரத்துக்கு பிலிப்பை கர்த்தருடைய தூதன் சொல்கிறார், நீ போப்பா வனாந்திரத்துக்கு. அப்படின்னா
ஏன் ஆண்டவரே என்னை வனாந்திரத்துக்கு அனுப்புகிறீர் என்று அவன் கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறாரா வனாந்திரத்துக்கு போக சொல்கிறாரா, சரி அப்படின்னு சொல்லி அவர் வனாந்திரத்துக்கு கீழ்ப்படிந்து போகிறார். போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தப்படி, அந்த 27வது வசனம் ஸ்டார்டிங்கில், அந்தப்படி அவன் எழுந்து போனான். இதுவே நீங்கள் லோத்துடைய கதை நமக்கு தான் தெரியுமே. லோத்துக்கிட்டக்க சொல்கிறாரு, அப்பா நீ மலைக்கு ஓடி போனால் என்னால் முடியாது, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், இவரும் சொல்லியிருக்கலாம் இல்லையா, வனாந்திரத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் வனாந்திரத்திற்கு போக என்னால் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லவே இல்லை. அந்தப்படி அவன் எழுந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேர்ட், that second thing is he is obedient, so that shows his obedience. Third, he is ready to do his work instead of waiting for an invitation. அதாவது அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லி சொல்லும் பொழுது இவன் போய் அந்த ரதத்துக்கிட்டக்கு போய் அப்படி வேடிக்கை பார்க்கல. அந்த மந்திரி கூப்பிடணும், என்னப்பா என்ன ரொம்ப ஒரு மாதிரி தீவிரமாக பார்க்குறிய, வாப்பா வா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காகலாம் வெயிட் பண்ணல. இவர் சொல்கிறாரு, அவர் அந்த ரதத்தில் போய் அவர் ஜாயின் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள் 27, அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து அவர் படித்து கொண்டிருந்தார். இங்கே பாருங்க 31வது வசனம். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் அப்படின்னு சொன்ன உடனே ரதத்தில் போய் உட்காரல. அந்த ரதத்துக்கிட்டக்க போய் அவர் பக்கத்துலயே நடந்து போறார். அப்போது கீழே தான் ரதம் எப்படி போகுதுன்னா இவர் பக்கத்தில் நடந்து போயிட்டே பார்க்குறாரு. அவர் வசனம் படிக்கிறது தெரியுது. நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்லாம் அந்த கான்வர்சேஷன் போகுது. அப்போ அந்த மந்திரி சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீ ஏறி இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி அவரை ஏற சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவர் ஏறுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அவர் ஏறி உட்கார்ந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ தட் இஸ் த திங், ஹிஸ் ரெடினஸ் டு டூ த ஒர்க் இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் அன் இன்விடேஷன். அவன் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ரதத்துக்கிட்டக்க போய் ஹி அப்ரோச் த எத்தியோப்பியன் மினிஸ்டர். அவர் பெரிய மினிஸ்டரு, நான் மினிஸ்டருக்கெல்லாம் சத்தியம் சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஃபோர்த் இஸ் ஹீ இஸ் ஸ்கில்ஃபுல். நீங்கள் பாருங்கள், நல்ல வசனத்தில் தேறினவராக இருந்ததுனால அந்த அந்த பழைய ஏற்பாட்டின் காரியத்தை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பிலிப்பு அதை கிளியர் கட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஏசாயால் எழுதப்பட்ட காரியம் இருக்குது அதை அவர் சொல்கிறார். ஏசாயால் என்ன எழுதப்பட்டிருந்தது 32, அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் வேத வசனத்தை மந்திரி அந்த ரதத்தில் வாசித்து கொண்டிருக்கிறார். அவருக்கான he is able to read it but he is unable to understand it. நிறைய பேர் பாருங்க வசனத்தை நல்லா படிப்பாங்க. Not all can understand the depth of the wisdom of God. தேவனுடைய வேதத்தில் இருக்கிற ஞானம் அது சிலர் அநேகருக்கு மறைப்பொருளாகவே இருக்கிறது. அந்த காரியத்தை கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதனால எனக்கு மறைப்பொருள் தெரியலன்னு அவர் படிக்காமல் இல்லை. He was a very devout person, so he was still reading even though he couldn't understand. 30வது வசனம். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். இந்த வசனம் முக்கியமாக இருக்கிறதுனால நான் இதை வாசிக்கிறேன். 32 and 33. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார்.
அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். So you must have the desire to know the deep things of the word of God or the interpretation of God's word. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை குறித்து he preached to him Jesus. இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். So that shows his skill. He speaks kindly and cheerfully to the Ethiopian minister. So what is the result? That fifth point is he was leading a practical life. See, he was very practical in his approach. He led the minister to baptism. ஞானஸ்நானத்திற்கு அவரை வழி நடத்தும்படியாக. அதாவது அநேகர் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் அவங்கள மனம் திரும்ப வைத்து ஞானஸ்நானத்துக்கு நடத்தி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவங்க சபையில் அங்கத்தினராகி அவங்க கடவுளுக்குள்ளே வளர்கிறதுக்கு அந்த அளவுக்கு people do not go deep into a person's life. ஆனால் நம்ம இந்த பிலிப்புடைய வாழ்க்கையில் என்னென்னா, அவர் ஒருத்தரை சத்தியத்தை சொல்லிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அந்த அந்த இது எத்தியோப்பியன் மினிஸ்டர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அவர் கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். இவன் போகிற வேலையை நிறுத்திட்டு அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். இப்போ ஞானஸ்நானங்கிறது ஜஸ்ட் இப்படி தெளிச்சு விட்டுட்டு போகிறது இல்லை, தண்ணீரில் உள்ளே இறங்கணும். தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் ஹிஸ் ப்ராக்டிக்கல் அப்ரோச் டு த பீப்புள். ஸோ இதில் நம்ம பார்க்குறோம் 5 காரியங்கள் பிலிப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். He was in full fellowship with the Spirit. He was obedient. He was ready to do his work. He was skillful. He was practical. இந்த காரியங்கள் பிலிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் அந்த எத்தியோப்பிய மந்திரியுடைய குணாதிசயங்களை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அவரை குறித்து நம்ம பார்க்கலாம். He was a noble seeker. He was a diligent seeker. He was a teachable seeker. He was a believing seeker. He was a rejoicing seeker. முதலாவதாக he was a noble speaker. First is one of the characteristic of the Ethiopian eunuch. He was a noble speaker, a man of high rank and many public cares, yet a humble follower of God. ஓகே, அவர் ஒரு நல்ல பதவியில் இருந்து, இப்போ யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க, ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறவங்க கடவுளை ஊக்கமாக உண்மையாக தேடுறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வாட் எவர் தே நீட் எவ்ரி திங் தே கெட் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ அவங்களுக்கு கடவுளை ஒரு ஊக்கமாக தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் இருப்பாங்க மோஸ்ட்லி. பட் திஸ் பர்சன் ஹி வாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இவர் ஒரு மினிஸ்டர், ஹி வாஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர் டு த குவீன் ஆஃப் கேண்டிஸ். ஸோ கந்தாகே என்பவளுக்கு மந்திரி, பொக்கிஷத்துக்கு எல்லாம் தலைவன் சொல்லி பார்க்குறோம். அப்படியாக ஹி வாஸ் அந்த நல்ல பொசிஷனில் இருந்தாலும் he had a humble heart to
seek God. Okay, so he was a noble seeker. Second, he was a diligent seeker. See, 1200 miles he had to follow to journey to the temple. So while he was journeying to the temple, he was reading the scriptures on the road. So he was a diligent seeker. இருக்கிற இடத்துலையே அப்படியே நான் கடவுளை கும்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லவே இல்லை. இந்த நாட்களில் லாக்டவுனில் கூட பார்த்திங்கன்னா வேலைக்கெல்லாம் போயிடுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, வேறு எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் ஜனங்க போயிடுறாங்க. கூட்டமாக தான் கூடி வரக்கூடாது என்று சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ தாகம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லாக்டவுனாக இருந்தால் கூட நான் தேவனுடைய ஆலயத்தில் போய் செபிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஏவுதல் வரணும். வீட்லேயே இருந்து கொண்டு இருந்தால் அது எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல. நாங்கள்லாம் எங்களை கர்த்தர் ரட்சித்த ஆரம்ப நாட்களிலே எங்கள் அப்பா சொல்லுவார், எதுக்கு வீட்டுக்கு வரீங்க, உங்களுக்கு சர்ச்சில் சாப்பாடு போடலையான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வரிசையாக எல்லா சர்வீசஸும் அட்டன் பண்ணிவிட்டு, ஏன்னா உலகத்தில் இருந்துட்டு நம்ம சர்ச்சுக்கு போகிறோமா, லாட் ஆஃப் அந்த ப்ரெசன்ஸில் அப்படியே மூழ்கி போயிடுவோம். மார்னிங் 2 சர்வீஸ் இருக்கும், அந்த சர்வீசஸ் எல்லாம் அப்படியே முடிச்சுட்டு வி வில் கண்டினியூ த செகண்ட் சர்வீஸ். பாஸ்டர் சாம்சன் அவர் சொல்லுவார், ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவார். நானும் என்னுடைய தங்க 2 பேரும் போகவே மாட்டோம், அங்கேயே உட்காண்டிருப்போம். அது மாதிரி தேவன் அவருடைய அன்பை ருசிக்கும்படியாக கிருபை கொடுத்தார். அப்படியே மெய் மறந்து தேவ சமூகத்திலேயே இருப்போம் நாங்கள். அது மாதிரி கர்த்தருடைய கிருபை, சுத்த கிருபை. அது மாதிரி அந்த சர்வீஸ் முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். இல்லை சண்டேஸில் பார்த்திங்கன்னா அங்கேயே இருந்துடுவோம். ஈவினிங் சர்வீஸ் இருக்கும், அந்த சர்ச்லேயே இருந்துட்டு ஈவினிங் சர்வீஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி சாட்டர்டேஸில் ப்ரேயர் முடிச்சுட்டு அங்கேயே இருப்போம். ஈவினிங் காத்திருப்பு கூட்டம் இருக்கும், அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். அப்போ தான் எங்கள் அப்பா கேட்பார், எதுக்கு நீ அங்கேயே இருக்கலான்னு. சண்டேஸ் வி யூஸ் டு கம் பேக் அண்ட் தென் கோ அகெயின் டு சர்ச் இன் த ஈவினிங் ஃபார் சண்டே கிளாஸ் அண்ட் த ஈவினிங் சர்வீஸ். அப்படியாக அந்த நாட்களிலே கர்த்தரை ஊக்கமாக தேடும்படியாக தேவன் உணர்வை தந்தார். அந்த உணர்வு ஒரு சிலருக்கு தான் கர்த்தர் கொடுக்குறார். அது ஒரு கிருபை. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ தேவ சமூகத்தில் நம்ம ஆலயத்துக்கு ஜெபிக்கிறது அது ஒரு பெரிய கிருபை. வை யூ கம் டு டெம்பிள்? பிகாஸ் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஸ்ட்ராக்ஷன். வீட்டில் இருக்கும்பொழுது என்ன ஆகிடும், நம்ம ஜெபிக்கலான்னு நினைக்கும் பொழுது தான் யாராவது ரிலேஷன்ஸ் வந்துடுவாங்க. நம்ம உங்களை நம்ம புறக்கணிக்கவும் முடியாது. ரொம்ப நாள் கழித்து வர்றவங்களாம் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய தடைகள் இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் தட் யூ ஜஸ்ட் டிசைட் டு கம் டு த ஹவுஸ் ஆஃப் காட் அண்ட் ப்ரே. அதனால் இந்த விஷயத்தில் எத்தியோப்பிய மந்திரி பாருங்கள், அவர் மந்திரியாக இருந்தாலும் ஹி வாஸ் அ டிலிஜென்ட் சீக்கர். எத்தனையோ மைல்கள் ட்ராவல் பண்ணி அந்த ஆலயத்துக்கு வராருன்னு பார்க்குறோம். வர்ற வழியில் கூட வேடிக்கை பார்த்துட்டு வரல, ஹி வாஸ் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். தென் தேர்ட், ஹி வாஸ் அ டீச்சபிள் சீக்கர். நீ என்னப்பா, நான் மந்திரி, நீ எனக்கு நீ சொல்கிறியான்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை. Philip he was a layman actually. He was eager to learn the truth and willing to be instructed by a layman far below him in social position. அந்த சோஷியல் பொசிஷனில் பார்க்கும் பொழுது, சமூக அந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, ஒரு மினிஸ்டர்னால் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார். இவர் ஒரு சாதாரண பர்சன். ஆனால் அதை அவர் பார்க்கவே இல்லை. அவருக்கு வேண்டியதெல்லாம் என்னது, நான் படிக்கிறதோடைய கருத்து எனக்கு தெரியணும், அதை தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அண்ட் ஹி வாஸ் வில்லிங் டு பி டாட் பை த layman Philip. Okay, he was willing to be instructed and taught. So he was a teachable seeker. Fourth is he was a believing seeker. கர்த்தருடைய வசனத்தை சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார். ஸோ he was a believing seeker. Finally, the fifth point is
Fifth, that is the last but not the least. Okay, he was a rejoicing seeker. அந்த ஆண்டவரை தேடுறதுல ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு மகனாக அவர் காணப்பட்டார். நீங்கள் வசனம் வாசித்தீங்கன்னா, the spirit of the Lord caught away Philip and Enoch went on his way rejoicing. 39th verse. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். நம்மளாம் அந்த இடத்துல இருந்தோம்னா அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நமக்கு நல்ல வசனத்தை சொல்லி கொடுத்தாரு, எங்கே போனார்னே தெரியலையே அப்படி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? ஆனால் இந்த மந்திரிக்கிட்டேருந்து நம்ம ஒரு லெசன் நம்ம லேர்ன் பண்ணுறோம். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். என்ன சந்தோஷம் அவருக்கு? மந்திரி பிலிப்பை காணும் தான், அவரை சத்தியத்தில் நடத்தின அந்த பாஸ்டர் காண போயிட்டார். ஆனால் யாரை அவர் இப்போ கண்டுபிடிச்சிட்டாருன்னா, இயேசுவை கண்டுபிடிச்சிட்டாங்க. Whoever has found Jesus will never have a regret in life. They will always be rejoicing. Hallelujah. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு சொல்றாரு, rejoice in the Lord always, and again I say rejoice. Hallelujah. அப்படியாக இந்த நாட்களில் அநேக பாஸ்டர்ஸ் எல்லாம் இறந்துடுறாங்க. எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் திடீர்னு ரொம்ப சிக்காயிட்டாங்க. அவங்க அந்த பாஸ்டர் மேலே ரொம்ப உயிர் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த பாஸ்டர் சிக்காகும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லோரும் போய் பார்த்தாங்க. அப்போ நானும் போய் பார்க்க போகும்போது அந்த சகோதரி பிரைஸ் லார்ட் சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, எங்கள் ஐயாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், நான் பைபிளை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டாங்க அவங்க. அப்போ தான் சொன்னேன், அதாவது ஊழியர்கள் போகலாம், ஆனால் ஊழியம் கர்த்தர் தொடர்ந்து முன்னேறும்படி அவர் செய்வார். ஸோ we need to have that insight in our heart. நமக்கு அந்த தெளிவு நம்மளுக்கு கட்டாயமாக இருக்கணும். இந்த மந்திரிக்கிட்டேருந்து நம்ம அதை தான் கற்றுக்கொள்கிறோம். இவ்வளோ நேரம் அந்த வாலண்டரியாக வந்தார் பிலிப். இவர் கூப்பிடவே இல்லை. அவர் எங்கேயோ இருக்கிற பிலிப்பு வனாந்திரத்துக்கு அங்கே பார்த்து அந்த ரதத்தில் ஏறுங்கன்னு சொல்லி, நீங்கள் ஏசையா என்ன படிக்கிறீங்க கருத்தெல்லாம் சொல்லி ஞானஸ்நானம் வேற கொடுத்தாங்க. அந்த வழியிலே ஞானஸ்நானம் கொடுத்து திடீர்னு பார்த்தா பிலிப்பை காணோம். நம்ம ஒரு வேளை அங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஐயோ, ஒரு நல்ல ஊழியக்காரர் நல்ல வசனம் சொல்லி கொடுத்தாரே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவோம். ஆனால் பிலிப்புக்கிட்டேருந்து மந்திரிக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, he went on his way rejoicing. Hallelujah. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஊழியர்களை நம்ம ஒரு வேளை இந்த நாட்களில் இந்த கொரோனாவில் அநேக ஊழியர்கள் இறந்துட்டாங்க. உண்மையாகவே கர்த்தர் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நமக்கு பாஸ்டர்ஸோடு ஏற்படுத்தி கொடுக்குறார், அது மெய்தான். ஆனால் above all that we have a loving relationship with our Lord Jesus Christ. ஸோ இதை எப்படி நம்ம கற்றுக்கொள்கிறோன்னா, இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் ரட்சிக்கப்படுறாரு. ஆனால் உடனே அந்த பாஸ்டரை காணும். ஆனால் கூட அவர் பாருங்கள், அந்த மகிழ்ச்சி அவருக்கு நிறைவாக இருந்ததுனால அவர் பிலிப்பு இல்லையேன்னு அவர் காணப்படல. ஆனால் பிலிப்புடைய வாழ்க்கையில் அவரோட ஊழியம் தொடருது. அந்த இடத்துல அவர் இல்லை. ஆனால் 40வது வசனத்தில் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இட் ஸ்டார்டட் வித் த கான்வர்சேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். என்ன சொன்னாரு? நீ அந்த ரதத்துடன் நீ எழுந்து அந்த ரதத்துடனே நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இது the interaction of the Holy Spirit with Philip. Second is the interaction of Holy Spirit with Peter. பேதுருவோடு இதில் ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 19வது வசனம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 and 20 we have to read both. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர் உன்னை கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு
சொன்னார். ஓகே, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஓகே, இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் தேவனுக்கு மனதில் இருந்தபடியினாலே அவர் தரிசனத்தை முதலாவது தருகிறார். பீட்டர் ஃபர்ஸ்ட் he got a vision. அது நீங்கள் அந்த விஷனை குறித்து என்ன பண்ணியிருக்கு, இந்த 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. 10லேருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10 13 வரை உள்ள வசனங்கள். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில், சம்டைம்ஸ் சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆகும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம போய் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஞான திருஷ்டி அடையும்படி கர்த்தர் செய்வார். அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. Not only the vision, also the voice. He is able to see the vision and he is able to hear the voice. இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. அவர் யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார். 3 தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவன், இவர் என்ன சொல்றாரு, இந்த தீட்டானதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 15th verse. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. திருப்பி 3வது தடவை. சம்டைம்ஸ் காட் ஹேஸ் டு ஸ்பீக் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். என்ன பண்ணுறது, ஊழியர்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் 1 தடவை 2 தடவை 3 தடவை எப்படியாவது அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுக்காக ஆண்டவர் எத்தனை தடவை பேசணுமோ பேசி கன்ஃபார்ம் பண்ணுவார். ஓகே, 16th. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவ்வளோதான், 3 times. ஓகே, அந்த கூடு திருப்பி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 17th. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், ஐ வுட் லைக் டு ஸ்ட்ரெஸ் தட் வேர்ட், சந்தேகப்படுகையில். சிலர் சொல்லுவாங்க சந்தேகமே படக்கூடாது, உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் காட்ஸ் பீப்புள் கோ த்ரூ த பாத் ஆஃப் டவுட். நம்ம மனுஷங்க தானே, நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இப்போது மரியாள் கிட்டக்க சொல்கிறாங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய்னா இது சாத்தியமாகுது. ஷி வாஸ் அ வர்ஜின். சடன்லி ஒரு தேவதூதன் உனக்கு குழந்தை கிடைக்கும்னா அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இட் இஸ் நாட் பாசிபிள். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை திடீர்னு கடவுள் சொல்லும் பொழுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவ சந்தேகப்படுறாதான். அப்போ சொல்ல, மரியாதை நீ கவலைப்படாத, ஐயப்படாத, எலிசபெத்தை போய் பாரு, அந்த அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்குல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போது இவர் பேதுரு சந்தேகம் தான் பட்டார். உடனே பேதுரு அடிச்சிட்டாரா கடவுள்? இல்லை இல்லையா? இங்கே பாருங்க, அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசல் படியிலே நின்று, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில், ஃபர்ஸ்ட் அவன் சந்தேகப்பட்டான், அப்புறம் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தான். ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது கண்ணை மூடிட்டு வாசிக்கக்கூடாது, சரிங்களா? கண்ணை திறந்து வச்சு நல்லா ஏதோ சொல்லுவாங்க மேக்னிஃபையிங் கிளாஸ் வைத்து தான் நம்ம படிக்கணும். புரிஞ்சா ஓகே, புரியலையா ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரை என்ன பண்ணுறதுன்னு நம்ம கேட்க வேண்டும். நீங்கள் 17th verse பாருங்கள், தனக்குள்ளே சந்தேகப்படுகையில். ஓகே, 19th verse, பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில். இப்போ தான் வரார் ஆவியானவர். தேங்க் காட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லைன்னா பாவம் பரிசுத்தவான்கள் படுற பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
நல்ல காலம். பரிசுத்த ஆவியானவர் பார்த்து இவன் பாவம் சந்தேகப்படுறான், சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிறான், இவனுக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் அங்கே வராரு. ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி, அப்பா நீ கொஞ்சம் இறங்கி போப்பா, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பேதுருக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. சரிங்களா? இங்கே ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நம்முடைய நாட்களிலே நம்முடைய ஊழியத்திலே செய்யும் பொழுது எல்லாருக்கும் அதை சொல்லி தெளிவுபடுத்துவார். இங்கே பேதுருக்கு தெளிவுபடுத்துகிறாரா, அங்கே கொர்நேலியு பாவம் அவர் அவ்வளோ பக்தியாக அவர் ஜெபம் பண்ணுறார். அவருடைய பக்தியினால தான் பேதுருவை குறித்து எனக்கு பேதுருவும் சாப்பாடு தியாகம் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். கொர்நேலியுவுக்கு எப்படியாவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டமிட்டுட்டார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பேதுரு தங்கி இருக்கிறாருன்னு அட்ரஸ் கொடுக்குறாங்க. யூஸ்வலி பீப்புள் டோன்ட் கிவ் தர் அட்ரஸஸ் அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் திங்ஸ் லைக் தட் ஃபார் அன்னோன் பீப்புள் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஓகே, ஆக்ட்ஸ் 10:6 நீங்கள் பாருங்கள். ஆக்ட்ஸ் 10:5-6. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். இந்த மாதிரி கர்த்தர் மட்டும்தான் வழி நடத்த முடியும். ஸோ இதில் நம்ம பார்க்குறோம், ஆவியானவர் சொன்னார். யாருக்கு சொன்னார்? முதலாவது பிலிப்புக்கு சொன்னார், ரெண்டாவது பேதுருக்கு சொன்னார். ஸோ பிலிப்புக்கு சொன்னவர், பேதுருக்கு சொன்னவர், நமக்கும் சொல்லுவார். நம்ம காத்திருக்கணும், அவ்வளோதான். பிலிப்பு பற்றி நமக்கு தெரியும். வனாந்திரத்துக்கு போனால் அவர் வனாந்திரத்துக்கு போயிடுவார். பேதுரு சாப்பாடு இல்லையே என்னடா பண்ணுறது அப்படின்னு அவர் கஷ்டப்பட மாட்டார். சாப்பாடு இல்லைன்னா அவர் போய் ஜெபம் பண்ண போயிடுவாங்க. கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து அவரை வழிநடத்தினார்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். லெட் த ஹோலி ஸ்பிரிட் லீட் அவர் லைஃப். அப்போ நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு காரியமே அதில் கஷ்டங்கள் வரலாம். சம்டைம்ஸ் வி மே ஹேவ் டவுட்ஸ், சம்டைம்ஸ் வி மே ஹேவ் தாட்ஸ். அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? சந்தேகப்பட்டார்னு பார்த்தோம், சிந்தனை அதுக்காக ஆண்டவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ண போகிறதில்ல. காட் நோஸ் சம்டைம்ஸ் we cannot be very firm in our decisions. நம்மளால் டிசைட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு அது தெரியும். அதனால் கர்த்தர் அதை எல்லாமே டீச் பண்ணுவார், நம்மளை வழி நடத்துவார். நம்ம 3 தடவை சொல்லி கொடுக்குறார். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சொல்லி அந்த தரிசனம் பார்க்குறாங்க, 2வது தடவையும் அந்த தரிசனம் கீழே இறங்கி, 3வது தடவையும் அந்த தரிசனம் பார்க்குறாங்க. அப்புறம்தான் அந்த துப்பட்டி அப்படியே வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு பார்க்குறோம். 3 டைம்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தடவை சொல்லணும், எல்லாமே ஆண்டவர் சொல்லி நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் பேசுகிற ஆவியானவர். அவர் ஹீஸ் அ பர்சன். நம்ம மட்டும் அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமானால் மகிமையான காரியங்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. கொர்நேலியு யாருன்னா ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாது. அவர் he was a centurion, 100க்கு அதிபதி என்று சொல்லி பார்க்குறோம். கொர்நேலியு குறித்து பார்க்குறோம். அவர் மட்டும் அவர் கேட்டுட்டு பேதுருக்கு கூப்பிட்டு அவர் மட்டும் வசனத்தை கேட்கல. he was not the only person who was benefited through the ministry of Peter. அவர் அயலகத்தார் இவங்க எல்லாரையும் வீட்டில் கூப்பிட்டு அந்த கொர்நேலியு வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் அந்த சுற்று நெய்பர்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியாக தேவ சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்கு தெரியாதா தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடப்படுது, நான் உனக்கு நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றே சொன்னார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. நம்ம இந்த இயேசுவின் நாமத்தினால் ஒரு சரணம் பாடிவிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். மூடிய கதவு திறக்கும், முன் நிற்கும் தடைகள் விலகும், இருளின் நாட்கள் நீங்கும், வெளிச்சம் உன்மேல் உதிக்கும்.
மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும், இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிலிப்போடு பேசினவர், பேதுருவோடு பேசின பரிசுத்த ஆவியானவர், நாங்களும் கர்த்தாவே என்னென்ன செய்ய வேண்டுமோ ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நேர் வழியாய் எங்களை நடத்தும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு முன்பாக கோணலை நான் செவ்வையாக்குவேன், இருளை வெளிச்சமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. we depend on you Holy Spirit. ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிருபை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். கிருபை செய்யும் ஆண்டவரே. ஜபாவியை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேதுரு தரிசனத்தை பார்த்தார், சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற தரிசனங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.